Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய plain kurma எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூட்டபிளா இருக்கும். இப்போ இந்த குருமா பண்றதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். இதுல 2 பீஸ் ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போறோம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு. இது கூட 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா பொடியா கட் பண்ண புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் 1 பச்சை மிளகாயும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ்ல தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட 3 பீஸ் அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிற போறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும், அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டா கலர் மாறிடுச்சு. இந்த டயத்துல நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.